வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்படாமல் நாடு என்ற வகையில் முன்னேறி செல்ல முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கருத்து. நாட்டின் சில மாவட்டங்களில் காற்றின் தரம் வீழ்ச்சி. சுதந்திர தின ஒத்திகை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று ஆரம்பம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா போலீசாரால் கைது. மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களும் மீண்டும் விளக்கமறியலில். தொடர்வது முதன்மை செய்தி. மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்படாமல் நாடு என்ற வகையில் முன்னேறி செல்ல முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்படாமல் நாடு என்ற வகையில் முன்னேறி செல்ல முடியாது எனவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வசதி அளிக்க அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஷங்கரில்லா ஹோட்டலில் இடம்பெற்ற 2025 பொருளாதார உச்சி மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் அதிகாரத்தில் இருக்காத ஒரு அரசியல் இயக்கமாகும். வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் 1.35 டிரில்லியன் ரூபாவை அரசாங்க முதலீட்டு மூலதன செலவினங்களாக செலவிட எதிர்பார்க்கின்றோம். இது சமீபத்திய காலங்களில் மூலதன செலவினங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிட்ட மிகப்பெரிய தொகையாக இருக்கும். முந்தைய அரசாங்கங்களின் செயற்திறனின்மை காரணமாக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்படவில்லை. சுமார் 75% முதல் 80% மட்டுமே செலவிடப்பட்டது. ஆனால் இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தை முழுமையாக செலவிட தேவையான வழிமுறையை நாங்கள் தயாரித்து வருகின்றோம். பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக இருந்தால் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட வேண்டும். சுற்றுலாத்துறையில் விரைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நமக்கு உள்ளது. இந்த ஆண்டு 3 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கப்பல் துறைகளில் முன்னேற்றத்தை அடைய முடியும். மேற்கு இறங்குதுறை செயற்பாடுகளை மார்ச் மாதத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிழக்கு இறங்குதுறை செயற்பாடுகளை ஜூலை மாதத்துக்குள் தொடங்க முடியும். எனவே கடல்சார் துறையில் ஓரளவு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும். சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கான எங்கள் உடன்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். நீண்டகாலமாக முடங்கி கிடக்கும் துறைமுகத்தில் விநியோக மையத்தை மிக விரைவில் தொடங்கவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முதலீட்டு சபையில் பல திட்டங்கள் முடங்கியுள்ளன. அந்த திட்டங்களை விரைவாக முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான அனுமதிகள் மற்றும் அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்தியா மற்றும் சீனாவுடன் பல முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதித்து வருகின்றோம். எனவே நாட்டிற்கு கணிசமான அளவு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க முடியும் என நம்பிக்கையுடன் உள்ளோம். முந்தைய அரசாங்கங்கள் முதலீட்டை ஈர்ப்பதில் தவறிவிட்டன. முதலீட்டு வாரியம் திறமையாக செயற்படவில்லை. எனவே பொருளாதார நிலைமாற்ற சட்டத்தின் மூலம் ஒரு புதிய கட்டமைப்பு முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் பொருளாதார பரிமாற்ற சட்டத்தை திருத்தங்களுடன் செயற்படுத்த எதிர்பார்க்கின்றது. நாட்டை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அரசு சேவையை வழங்க அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. அரசு சேவையில் 1.3 மில்லியன் பேர் உள்ளனர். அடிமட்ட அரசு ஊழியர்களின் அளவு தன்னிறைவாக காணப்பட்டாலும் இடைநிலை அரசு ஊழியர் எண்ணிக்கையில் பற்றாக்குறை உள்ளது. இதற்காக தேர்வு நடத்தினால் தனியார் துறையில் பணிபுரிபவர்களும் வருகின்றனர். தனியார் துறையினால் ஏற்கப்படாத அரசு துறையில் ஏற்கப்படும் பொதுச்சேவையே இங்கு உள்ளது. எனவே தனியார் துறையும் தேவைகளை வழங்குவதற்கான இடம் என்ற கருத்தாடலை உருவாக்க வேண்டும். அரசு தோட்டங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. 32 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1700 ரூபாவை வழங்க முடியாமல் உள்ளது. அவ்வாறு இருக்கையில் அந்த நிறுவனங்கள் வெற்றி அளிக்குமா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். நேற்று சுங்கத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட கொள்கலன்கள் திறக்கப்பட்டன. அவற்றை கொண்டு வந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கொள்கலன்களை திறந்து பார்த்தபோது பிரபல நிறுவனத்தின் பெயர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. எனவே மக்கள் தங்கள் மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல் அதிகார தரப்பிற்குரிய பண்புகளை நாம் கொண்டு வந்துள்ளோம். ஆனால் உங்களுக்குள் மாற்றம் ஏற்படாமல் ஒரு நாடு என்ற வகையில் முன்னேற முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ශේත්‍රයේ සේවා ශේත්‍රය අපිට යම් ආර්ථික වර්ධනයක් අත්පත් කරගත හැකියි. නිසා ශේත්‍ර ගණනාවක් අපි ඉලක්කකට තිබෙනවා. ආර්ථික මේ අපි අපේක්ෂා කරන ආර්ථික වර්ධනය අත්පත් කර ගැනීම සඳහා ප්‍රමුඛ සැලකිලිට භාජනය කළ යුතු ශේත්‍ර හඳුනා 2025 பொருளாதார உச்சி மாநாடு கொழும்பு ஷங்கரில்லா ஹோட்டலில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிதியாக பங்கேற்றார். இந்த மாநாட்டில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ,
கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ மற்றும் வணிக சபை அதிகாரிகள் பங்கேற்றனர். நாட்டின் சில மாவட்டங்களில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆகவே சுவாச கோளாறு ஏற்படின் வைத்தியரை நாடுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது உடலுக்கு உகந்த நிலையில் அல்லாத அளவில் காணப்படுவதன் காரணமாக பரந்த வெளியிடங்களில் விளையாட்டுகளை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவிலிருந்து வரும் மாசு நிறைந்த காற்றின் காரணமாக காற்றின் தரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் இன்று வளிமண்டலத்தில் தெளிவற்ற நிலையை அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் கடந்த 24 மணி நேர காலப்பகுதியில் கொழும்பு மாவட்டத்தில் காற்றின் தரம் 171 ஆகவே, கண்டி மாவட்டத்தில் 152 ஆகவும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 150 ஆகவும் பதிவாகியுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களின் சந்திப்பு நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த கட்சித் தலைவர்களின் சந்திப்பொன்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலமான எதிர்க்கட்சியை உருவாக்கி மக்களின் பிரச்சினைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டுவரும் வகையில் அனைவரையும் ஒன்று திரட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சக கட்சித் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் பலமான நாடாளுமன்றத்தை உருவாக்க முடியும் எனவும், அரசாங்கத்தின் சிறந்த விடயங்களுக்கு ஆதரவளிப்பது போலவே நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகம் விளைவிக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு எதிராக மக்கள் பக்கம் நாம் முன்னிற்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் சுட்டிக்காட்டினார். இச்சந்திப்பில் அனுராத ஜெயரத்ன, சாணக்கியன் ராசமாணிக்க, மனோ கணேசன், பழனி திகாம்பரம், கயந்த கருணாதிலக, ஜேசி அலவத்துவல, அஜித் பி பிரேரா, ரவி கருணாநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொழும்பு சுதந்திர தின ஒத்திகை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று ஆரம்பமானது. நாட்டின் 77வது சுதந்திர தின ஒத்திகை நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது. அதற்கமைய இன்று காலை 8 மணியிலிருந்து இந்த ஒத்திகை நிகழ்வுகள் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெற்றது. தேசிய மறுமலர்ச்சிக்காய் ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்நிலையில் முப்படை போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு பிரிவினர், குதிரைப்படையினரின் அணிவகுப்பு பயிற்சிகள் இன்று இடம்பெற்றன. இந்த அணிவகுப்பு பயிற்சி நடவடிக்கைகள் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. குறித்த அணிவகுப்பு பயிற்சி இடம்பெறும் காலப்பகுதியில் வாகன போக்குவரத்து மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக எமது கொழும்பு அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். அதற்கமைய கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் குறித்த பகுதியின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று மாலை அனுராதபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது அனுராதபுரத்தில் இருந்து வருகை தந்த அனுராதபுரம் போலீசாரால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து முன்னெடுக்கப்பட்டது. கடந்த நாடாளுமன்ற அமர்வுக்காக கொழும்பு நோக்கி காரில் சென்ற அர்ச்சுனா அனுராதபுரம் போலீசாரால் வழிமறிக்கப்பட்ட வேளை அவர்களுடன் முரண்பட்டார். அதனால் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அனுராதபுரம் போலீசார் வழக்கு தாக்கல் செய்தபோது அர்ஜுனா என்பதற்கு பதிலாக சுலோச்சனா என குற்றப்பத்திரிகையில் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் நீதிமன்றம் முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் மீண்டும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டார்.
அத்துடன் இன்று கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு சந்தேக நபரை நாளை வரை விளக்கமறியலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தின் மூடிய அறைக்குள் தனித்தனியாக அடையாள அணிவகுப்பு இடம்பெற்றது. இந்த நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 16ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் 2 படுகாயமடைந்தனர். கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரில் இராணுவத்துடன் தொடர்புடைய 3 பேர் அடங்குகின்றனர். குறித்த 5 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் மன்னார் நீதிமன்றில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பெரியகுளத்தில் நீராடிய நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியகுளத்தில் நீராடிய நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 2 பிள்ளைகளின் தந்தையான கணேசமூர்த்தி ரமேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இன்று ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் இடம்பெற்ற போது குறித்த நபர் மதுபோதையில் சென்று குளத்தில் பாய்ந்தார். சிலர் அவரை தூக்கி வெளியே விட்ட போது மீண்டும் குளத்தில் பாய்ந்த நிலையில் அவர் காணாமல் போயிருந்தார். பல மணி நேரமாக குறித்த நபரை காணாத நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்பட்டார். முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆராய்ந்துள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று பிரதேச செயலக பிரிவில் பூதன்வயல் பகுதியில் இயங்கி வரும் தண்ணிமுறிப்பு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். பூதன்வயல் பகுதியில் இடம்பெயர்வுக்கு முன்னர் பாடசாலை இயங்கிய காணியை தனியார் ஒருவர் அடாத்தாக அபகரித்து வைத்திருக்கும் நிலையில் பாடசாலை பூதன்வயல் கிராம அபிவிருத்தி சங்க பொதுநோக்க மண்டபத்தில் இயங்கி வருகின்றது. இதனால் காணியை மீட்டெடுப்பதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்ற நிலையில் வழக்கு இன்றும் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான சூழலில் வளங்கள் இன்மையால் மாணவர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அதற்கமைய கடந்த 27ஆம் தேதி தண்ணிமுறிப்பு பாடசாலை காணிக்கு அருகாமையில் பாடசாலை காணிக்கான தீர்வு கிடைக்கும் வரை தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஊர் மக்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் ஈடுபட்டனர். போராட்டம் இடம்பெற்ற போது அங்கு சென்ற கரைதுறை பெற்று பிரதேச செயலக மேலதிக பிரதேச செயலாளர் மற்றும் காணி உத்தியோகத்தர், அப்பகுதி கிராம அலுவலர், போலீசார் உள்ளிட்ட தரப்பினர் பாடசாலை காணி பிரச்சினையை தீர்ப்பதற்கும் தற்போது நிலவும் அடிப்படை குறைபாடுகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுப்பதாக மக்களிடம் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த விடயங்கள் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆசிரியர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அத்துடன் இடம்பெயர்வுக்கு முன்னர் பாடசாலை இயங்கிய காணியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். இதன்போது அப்பகுதி மக்களால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. மாகாண பொதுச்சேவை மற்றும் மத்திய அரசின் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலையில் இடம்பெற்றது. மாகாண பொதுச்சேவை மற்றும் மத்திய அரசின் நிறுவனங்கள் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் ஒன்றிணைந்து மற்றும் கூட்டுறவுடன் பணியாற்றுவதன் அவசியம் குறித்த கலந்துரையாடல் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா ஆகியோரின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் RMBS ரத்நாயக்க, திருகோணமலை மாவட்ட செயலாளர் WGM ஹேமந்தகுமார், கிழக்கு மாகாண சபை அமைச்சுக்களின் செயலாளர்கள், திருகோணமலை மாவட்ட பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிர்வாகத்தினை இலகுபடுத்தவே மாகாண அரசுக்கும் மத்திய அரசுக்கும் விடயதானங்கள் பிரித்து உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே இதன் காரணமாக வழங்கப்படும் சேவைகள் தாமதப்படுத்தவோ அல்லது சிக்கலாக்கவோ கூடாது என கலந்துரையாடலில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. தற்போது எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் ஏதேனும் சிக்கல்கள் காரணமாக சேவைகளை வழங்குவதை மட்டுப்படுத்தவோ அல்லது நிறுத்தவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது எனவும் சேவையை திறம்பட வழங்குவதற்கு பொருத்தமான தீர்வுகள் முன்மொழியப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளை கொள்வனவு செய்ய வேண்டாம் என தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து கொள்ளுமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. தேவையற்ற வகையில் தொலைபேசிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் அசௌகரியத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தொலைபேசி ஊடாக முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகள், ஈசி கேஷ் முறைமையின் ஊடாக இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டறிவதற்கும் இந்த விடயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது.
அதேபோன்று இந்த நடவடிக்கையின் காரணமாக சந்தையில் தொலைபேசிகளின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகளவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 13 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 13 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொட தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். සේෆ්ටි සෙකියුරිටි කියන මේ දෙකම අපි තහවුරු කරනවා. මේ කියන ප්‍රදේශයේ යාත්‍රා සමූහයක් රේඩාර් තිරේදී ඒ නිරීක්ෂණය වෙච්ච හින්දා මේ කියන මේ යාත්‍රා සමූහය வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 2 இந்திய மீனவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவை எதிர்பாராத விதமாக துப்பாக்கி இயங்கியதால் இடம்பெற்ற ஒரு சம்பவமாகும். இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணையை அடுத்து இந்த விடயம் தெரியவந்தது. இதற்கிடையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 13 இந்திய மீனவர்களும் மல்லாக்கம் நீதவானிடம் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் குழு ஒன்று சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடற்படை குழுவினர் கடந்த 27ஆம் தேதி இரவு அவர்களை கைது செய்தனர். முதலில் நாம் கரையில் இருந்து இந்திய மீனவர்களுக்கு சமிஞ்சை விளக்குகள் மூலம் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் வழங்கினோம். ஆனால் அவர்கள் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்தனர். அப்போது நாம் 2 எமது அதிகாரிகளை அருகில் அனுப்பி இது குறித்து சோதனை செய்தோம். அப்போதே இந்த துரதிர்ஷ்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. තවදුරටත් ක්‍රියා කිරීම සැකසහිත වූ බැවින් තමයි මෙසේ ළඟට ගිහින් ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 31ஆம் தேதி ஜனாதிபதி யாழிற்கு வருகை தர உள்ளார். ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன. இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்யக்கோரி யாழ்ப்பாணம் போலீசார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட 5 நாளைய தினம் நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற உள்ளது. இதேவேளை வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் இன்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியின் முன்னிலையில் கூடிய பட்டதாரிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் போராட்டத்தை ஆரம்பித்தனர். இதன்போது பசுமையை வலியுறுத்தி மக்களுக்கு மரக்கன்றுகளும் விநியோகிக்கப்பட்டன. வேலை வேண்டும் என கோஷங்களை எழுப்பிய வண்ணம் உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் இருந்து யாழ்ப்பாண நகரின் ஊடாக மாவட்ட செயலகம் வரை சென்ற பட்டதாரிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்த வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவரை நாளை தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு போலீசார் இன்று அழைப்பு கட்டளை கையளித்தனர். அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் கலைந்து சென்றனர். சுழற்சி முறையில் நாங்கள் அஹிம்சை வழியான எங்களுடைய போராட்டத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி செயற்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு பசுமை தானமும் நாளைக்கு இரத்த தானமும் நடைபெற இருக்கின்றது. இது முற்றுமுழுதாகவே கவனஈர்ப்பு நடவடிக்கை தான், அஹிம்சை வழியில் நடைபெறும். நாளைய தினம் A9 வீதியில் உள்ள கலைத்தூது கலையரங்கத்தில் இரத்த தான முகாம் நடத்த இருக்கின்றோம். ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் அனைவரும் எங்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக பிரார்த்தித்து எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருதி கொடையாளர்கள் முன்வந்து குருதி கொடை செய்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்வோம். நீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பான கிடைக்கப்பெற்றுள்ளது. நாளைக்கு நீதிமன்ற ஓர்டரை மதித்து அந்த இடத்துக்கு நாங்கள் போய் எங்களுடைய நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலைய குழுவினர் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு குறித்து கலந்துரையாடியுள்ளனர். மன்னாருக்கு விஜயம் செய்த சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின்
பணிப்பாளர் ஹேமந்த விதானக்கு உள்ளிட்ட குழுவினர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு குறித்து கலந்துரையாடியுள்ளனர். நேற்று மன்னார் சென்ற குழுவினர் கள விஜயம் மேற்கொண்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆராய்ந்தனர். அதன் பின்னர் இன்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்த விதானக்கு உள்ளிட்ட குழுவினர், பிரஜைகள் குழுவினர் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதன்போது காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிம மணல் அகழ்வினால் மன்னார் தீவில் ஏற்பட்டு வருகின்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. 2 திட்டங்களாக இருக்கிற மண் அகழ்வு திட்டமும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தையும் நாங்கள் முற்றிலுமாக தடை செய்கிறோம், முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம். அது எங்களுடைய தீவு பகுதிக்கு தேவையில்லை என்பதை இன்றைய நாளில் எங்களுடைய கலந்துரையாடலுடையாக பல தெளிவுகளை நாங்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய காற்றாலை திட்டத்தை எங்களுடைய மன்னார் தீவிலிருந்து மன்னார் மெயின் பெரிய நிலப்பரப்புக்கு மக்களுடைய வாழ்விடங்களை பாதிக்காத, மக்களுடைய வளத்தை பாதிக்காத இடங்களுக்கு அதை மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மண் அகழ்வை முற்றிலுமாக இந்த மண்ணில் நிறுத்தும்படி முடிவை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்பி இந்த முயற்சியை இன்றைய நாள் முன்னெடுத்தோம். வெள்ளம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிக அளவில் நெல் வயல்கள் வெள்ள அனர்த்தங்களால் அழிவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள அறுவடையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல்வயல் நிலங்களை தங்களின் உணவுத் தேவைக்காக கிளிநொச்சி விவசாயிகள் கையினால் அறுவடை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பொருளாதார ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக அறுவடை இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தோள்களில் சுமந்து அறுவடை செய்த நெல்லினை வீதியில் உலர வைத்த பின்னரே நெல்லினை பயன்படுத்த முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை, மூதூர், தோப்பூர் பிரதேசத்தில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை, மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள தோப்பூர் பிரதேசத்தில் இன்று டெங்கு பரிசோதனை மற்றும் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு வெளிப்பூட்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹெல்மி முஹைதீன் ஆலோசனைக்கு அமைவாக வீடுகள், பொது இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு டெங்கு பரவும் வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருந்தவர்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. ஹபரணை வனப்பகுதியில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகின. மின்னேரியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹபரணை வனப்பகுதியில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. பதுளை டிப்போவிற்கு சொந்தமான யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் கட்டுநாயக்கவிலிருந்து பொலனறுவை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதினாலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் காரணமாக 2 பஸ்களிலும் பயணித்த 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பஸ்களின் சாரதிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மின்னேரியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு நிர்ணய விலை இல்லை என பெரமுனவின் ஹோமஹம அமைப்பாளர் ஜனக வெளிவத்த தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் ஒன்று அற்ற நிலைமையே காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹோமஹம அமைப்பாளர் சட்டத்தரணி ஜனக வெளிவத்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாண்டவல கிசிம மில பாலனයක් පිළිබඳව කතා කරන්න. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் நெருக்கடியை எதிர்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் தம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்களை மறந்து வர்த்தகர்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலான விடயத்தையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அரசாங்கம் இன்னமும் அரிசிக்கான நிர்ணய விலையை அறிவிக்கவில்லை. மாறான அரசாங்கம் தமது தேர்தல் நடவடிக்கைகளுக்கு உதவிய அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு லாபம் ஈட்டும் வகையிலான நடவடிக்கையே முன்னெடுத்துள்ளது. அத்துடன் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் அற்ற நிலைமையே காணப்படுகின்றது. வியாபாரிகள் லாபம் ஈட்டும் வகையிலான விடயங்களே முன்னெடுக்கப்படுகின்றன. රටේ භාණ්ඩවල කිසිම මිල පාලනයක් පිළිබඳව කතා කරන්න. நாடாளுமன்றம் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கூட உள்ளது. நாடாளுமன்றம் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார்.
கடந்த 23ஆம் தேதி சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இது பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கமைய எதிர்வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாக உள்ளது. இதன்போது அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளை மற்றும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. அத்துடன் எதிர்வரும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் குறித்த விவாதம் இடம்பெற உள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 5 மணி வரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே அங்குமுற ஆராய்ச்சியால் கொண்டுவரப்படும் தோட்டங்கள் சார்ந்து காணப்படுகின்ற வீதிகளை அரசாங்கத்திற்கு சுவீகரித்தல் குறித்த தனியார் உறுப்பினர் பிரேரணை பற்றி விவாதம் இடம்பெறும். அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சனால் கொண்டுவரப்படும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யும் செயல்முறைக்கு முறையான பெறுகை வேலை திட்டத்தை தயாரித்தல் தொடர்பான தனியார் உறுப்பினர் பிரேரணை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரவால் கொண்டுவரப்படும் அரசாங்கம் வசம் அரிசி கையிருப்பினை பேணிச் செல்வதற்காக வேலை திட்டம் ஒன்றை தயாரித்தல் குறித்த தனியார் உறுப்பினர் பிரேரணை என்பன பற்றிய விவாதம் இடம்பெறும். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கொண்டுவரும் தொழிலாளர் நலன்புரி அலுவல்களை நியமனம் செய்வதற்கு பொருத்தமான முறையில் ஒன்றை தயாரித்தல் குறித்த தனியார் உறுப்பினர் பிரேரணை, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவால் கொண்டுவரப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய திட்டத்தை நீக்குதல் குறித்த தனியார் உறுப்பினர் பிரேரணை என்பன பற்றி விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ரவ் ஹக்கீமால் கொண்டுவரப்படும் COVID-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை நல்லடக்கம் செய்வதை தவிர்த்து தகனம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து பொருத்தமான விதப்புரைகளை சமர்ப்பிப்பதற்காக நாடாளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமித்தல் குறித்த தனியார் உறுப்பினர் பிரேரணை என்பன குறித்த விவாதம் இடம்பெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 5 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் பிரேரணைக்கு ஒத்திவைப்பு வேளையின் போதான விவாதம் இடம்பெற உள்ளது. அத்துடன் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் எனும் சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உச்ச நீதிமன்றத்தின் தீர்மானம் 2025 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமைக்கு முன்னர் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெறின் குறித்த சட்டமூலம் தொடர்பான 2வது வாசிப்பு மீதான விவாதத்தை 6ஆம் தேதிக்கு நியமிக்கப்பட்ட அலுவல்களுடன் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை விவாதத்திற்கு உட்படுத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்தியாவில் இடம்பெற்ற சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். இந்தியாவில் இடம்பெற்ற சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்ற வடக்கு மாகாண மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். மதுரையில் இடம்பெற்ற சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகளில் முதல் இடங்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் சுபாஜினி மதியழகன் தலைமையில் இடம்பெற்றது. மானிப்பாய் அன்னை மரியாள் ஆலயம் முன்பாக நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து சிவலீமன் சிலம்பக்கழக மாணவர்கள் மற்றும் பாபு இன்ஸ்டிடியூட் கராத்தே பாடசாலை மாணவர்கள் உள்ளடங்கலாக 20 பேர் கொண்ட குழு சர்வதேச ரீதியிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியில் பங்கு பெற்றின. போட்டியில் பங்கு பெற்றி 36 முதல் பரிசுகளையும் 8 இரண்டாவது பரிசுகளையும் 5 மூன்றாவது பரிசுகளையும் பெற்றதோடு 95 கேடயங்களையும் பெற்றுக் கொண்டது. போட்டிகளில் பங்கு பெற்றிய மாணவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக வருகை தந்து இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த நிலையில் கௌரவிப்பு இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்ணகி நகர் பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி கண்ணகி நகர் பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பாடசாலை மாணவர்கள் 9 பேர் உள்ளடங்கிய 15 பேர் கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீதியில் இருந்த குளவிக்கூடு கலைந்ததில் வீதியில் சென்றவர்களை குளவி கொட்டியுள்ளது. குளவிக்கொட்டுக்கு இலக்கான பாடசாலை மாணவர்கள் கண்ணகி நகர் அம்பிகை வித்தியாலயத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை தோப்பூர் அல் ஹம்ரா மத்திய கல்லூரியில் தரம் 6க்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை தோப்பூர் அல் ஹம்ரா மத்திய கல்லூரியில் தரம் 6க்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் வரவேற்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் எஸ்.எம். ரஹீம் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தரம் 6க்கு இணையும் புதிய மாணவர்கள் மேல் வகுப்பு மாணவர்களால் மாலை அணிவித்து மகிழ்ச்சியோடு வரவேற்கப்பட்டனர். மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அல் ஹம்ரா மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் இன்று இரவு 9 மணி முதல் 21 மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படுகின்றது. அத்தியாவசிய பராமரிப்பு நடவடிக்கைகள் காரணமாக அனுராதபுரம் வடக்கு மற்றும்
அனுராதபுரம் புதிய நகர பகுதி மற்றும் மிகுந்தலை நீர் வழங்கல் அமைப்புக்கு உட்பட்ட பகுதிகளில் 21 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இன்று இரவு 9 மணி முதல் நாளை மாலை 6 மணி வரையான 21 மணி நேர காலப்பகுதிக்கு நீர் விநியோக தடை அமலாகும் வகையில் அனுராதபுரம் வடக்கு நீர் விநியோக அமைப்புக்கு உட்பட்ட அல்தேவ, நிலம் ஹன்னியா, தரியங்குளம், கல்குளம், கவரைக்குளம், வண்ணம்மடுவ, குஞ்சிக்குளம், குருந்தன்குளம் ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்படும். மேலும் மாத்தளை சந்தி, சாலியமாபத்தை, தன்னையன்குளம், யாழ்ப்பாண சந்தி, பண்டார புளியங்குளம், தெப்பன்குளம், ஜெயந்தி கிராமம், சாலியபுர, மங்கடவல, லிங்கலபார, கட்டமான்குளம் ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. அனுராதபுரம் புதிய நகர நீர் வழங்கல் அமைப்புக்கு உட்பட்ட அனுராதபுரம் கட்டம் 1 மற்றும் மிகுந்தலை நீர் விநியோக அமைப்பிற்கு உட்பட்ட ஹந்து வட்டபார, ருவங்கம, வெள்ளமுரண, தரியங்குளம், பலுவஸ்வெவ, கட்டம்பிக்குளம், அம்பதலகாம, பொலிஸ் கிராமம், மஹிந்த ராஜபக்ஷ மாவத்தை, கிரிந்தேகம, கன்னங்கட்டிய மற்றும் குருதன்குளம் ஆகிய பிரதேசங்களிலும் நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மார்ச் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர் சாதாரணதர பரீட்சைக்கான நேர அட்டவணை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை பரீட்சைகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை அட்டவணையை பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்திற்கு பிரவேசித்து பார்வையிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளை துரிதப்படுத்துவதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்க திட்டம் இடம்பெற்றிருக்கிறது. வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளை துரிதப்படுத்துவதற்காக கடமை நேரத்திற்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நோயாளிகளுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை கிராம மட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கும் பிரதேச செயலகம் மூலம் சேவைகளை இணையவழி மூலம் வழங்குவதற்கும் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு அங்கீகாரம் அளித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகள் உண்மையாக மக்களை சென்றடையும் வகையில் வினைத்திறனான சேவைகளை வழங்கும் வகையில் திட்டம் தயாரித்தல், புதிய யோசனைகள் மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அரசு வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலானோர் காத்திருப்பது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. இதற்கான தீர்வாக கடமை நேரத்துக்கு பிறகு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் அந்த சேவையை முன்னெடுக்கும் பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்க ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி ஒதுக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தற்பொழுது இந்த முறைமை கராப்பட்டிய வைத்தியசாலைகளில் மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதாகவும் எதிர்காலத்தில் அதனை தேசிய வைத்தியசாலை, கண்டி மற்றும் ரிச்வே வைத்தியசாலை என்பவற்றிலும் முன்னெடுப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வசதிகளை வழங்குவதை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதோடு காப்போதா சாதாரணதரம் மற்றும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் பிள்ளைகளை மையமாக கொண்டு புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தற்போது முன்னெடுக்கப்படும் திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை கூட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, பேராசிரியர் JRP ஜெயக்கொடி, முன்னாள் கணக்கு ஆய்வாளர் நாயகம் சரத் சந்திரஸ்ரீ, மாயாதுன்னே மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நெல்வளக்கங்கை பகுதியை சுற்றுலா தலமாக்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹாந்து நேற்று தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துனேத்தி நேற்று நெல்வளக்கங்கை பகுதிக்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார். நெல்வளக்கங்கையை அமைத்த பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் பிரச்சினை, வெள்ளம் மற்றும் நீர்ப்பாசன பிரச்சினைகள், உப்புநீர் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் விடயம் தொடர்பான மாத்தறை மாவட்ட இணைப்புக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டமையை தொடர்ந்து அவர் கண்காணிப்பு விஜயத்தில் இணைந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் ஹாந்துனேத்தி, சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யக்கூடிய சுற்றுச்சூழல் காரணி இந்த பகுதியில் உள்ளது. பிரதான பிரச்சனைகள் தொடர்பில் அவதானிக்க முடிகின்றது. இருப்பினும் தொழில்நுட்ப குழுவின் ஊடாக ஆராய்ந்து பிரச்சினைக்கான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதனூடாக நெல்வளக்கங்கையை பாதுகாக்க முடியுமாக இருக்கும். சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் விடயத்தை அரசாங்கத்தினால் மாத்திரமே மேற்கொள்வது கடினம். ஆகவே சுற்றுலாத்துறை சார் தனியார் நிறுவனங்களையும் இணைத்துக் கொண்டு இந்த விடயத்தை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். சுற்றாடல் நேய விடயங்களை மேற்கொள்ளும் தரப்பினரையே இதில் இணைத்துக் கொள்ள உள்ளோம்.
எம்முடைய நாட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த பிரதேசத்தை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி மதுபான சாலை தொடர்பான வழக்கு மார்ச் மாதத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உடுப்பட்டி மதுபான சாலை தொடர்பான வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. உடுப்பட்டி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை அகற்றக் கோரி பிரதேச மக்களால் தொடரப்பட்ட வழக்கு இன்று பருத்தித்துறை நீதிமன்றில் இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஆஜரானார். அதற்கமைய வழக்கு விசாரணை இடம்பெற்று வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இதேவேளை பருத்தித்துறை மரக்கறி வியாபார சந்தையை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சட்டத்தரணி V. மணிவண்ணன் ஆஜராகியிருந்தார். மரக்கறி சந்தை தொடர்பான வழக்கு எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருந்த நிலையில் நகர்த்தல் பத்திரம் மூலம் இன்று அழைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண கோட்டைக்கான பாதுகாப்பு கர்த்தூன் வேலியிடல் செயற்பாடு இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாண கோட்டையின் மரபுரிமையை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுலா ரீதியாக அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பாதுகாப்பு கர்த்தூன் வேலியிடல் செயற்பாடு இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாண பிரதேச தொல்லியல் காரியாலய உதவி பணிப்பாளர் பந்துல ஜீவ தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் லியனகே, உதவி பணிப்பாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள், யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் C. கிருஷ்ணேந்திரன் மற்றும் மாநகர சபை பொறியியலாளர்கள், மத்திய கலாசார நிதிய திட்ட முகாமையாளர் சுமித்ரணசிங்க மற்றும் உத்தியோகத்தர்கள் கோட்டையின் நலன் விரும்பி அஜந்தா தொல்லியல் திணைக்களத்தோடு சேர்ந்து பணியாற்றி அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் தரப்பினர் மற்றும் அக்வைனேஸ் நிறுவன பணிப்பாளர் என பலர் பங்கேற்றனர். தூண்நடும் செயற்பாடானது கோட்டையின் வெளிப்புறத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. பல எத்தனிப்புகளின் பின் முதல் தடவையாக 2024ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் எம்மால் 300 தூண்கள் அறியப்பட்டுள்ளன. இதன் அடுத்த கட்ட தேவைப்பாடான 300 தூண்களுக்கான சம்மதம் 60% என்று தான் சொல்ல வேண்டும். அது வந்துட்டால் இந்த செயற்பாடு தொடர்ந்து போகும். ஆனால் முழுமையாக முடிப்பதற்கு நமக்கு 2400 தூண்களுக்கு மேல் செல்ல வேண்டியுள்ளது. சுற்று ஏரியா பழுதடைவதை தடுப்பதும் இந்த பாதுகாப்பு வேலியிடலில் மிக முக்கிய நோக்கமாக உள்ளது. 2000 வருட பழமை வாய்ந்த இந்த நிலத்தின் வரலாறு எப்படி மக்களுக்கு கடத்தப்பட போகின்றது என்பதில் ஒவ்வொருவருக்கும் தார்மீக பொறுப்பு உண்டு. தார்மீக பொறுப்பினை தொல்லியல் திணைக்களத்தினர் இணைந்து சமூக நலன் விரும்பிகளும் அதே நேரத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் எதிர்காலத்தில் தாங்கிச் செல்வதற்கு தயாராக உள்ளனர். எனவே இப்பணி இவ்வருடத்திற்குள் முழுமையாக நிறைவேற உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களையும் வேண்டி நிறைவு செய்கின்றேன். நகரின் மத்திய பகுதி அபிவிருத்தி செய்யப்பட்டால் இங்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு ரம்மியமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. ஏறத்தாழ 65 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு பரப்பளவிலே நகரின் மத்தியிலே காணப்படுகின்ற இந்த கோட்டை பிரதேசம் அனைவருடைய அணுகலுக்கும் ஏற்ற மாதிரி அதனுடைய தொன்மை பாதிக்காத வகையிலே மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் இந்த நகரை வனப்புற ஆக்கும் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கிளிநொச்சியில் 40,000 போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 40,000 போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பரந்தன் பகுதியில் வைத்து ஒருவரும், முழங்காவில் பகுதியில் வைத்து 4வருமாக 5 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட 5 இளைஞர்களையும் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மரக்கரை தோட்டத்திற்குள் கஞ்சா செடிகளை பயிரிட்ட நபர் ஒருவர் வாரிய புலவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் மரக்கரை தோட்டத்திற்குள் 610 கஞ்சா செடிகளை குறித்த நபர் வளர்த்துள்ளமை சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 45 வயதுடைய புத்தளத்தை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் பற்றிய விசாரணைகளை வாரிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லெரியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 கிலோகிராமிற்கும் அதிக தொகை ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றவியல் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பதில் போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கமைய நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைக்கமைய
நேற்று முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கொழும்பு குற்றவியல் பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 2 கிலோ 218 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரத்தின் ஊடாக ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் 6,67,000 ரூபாய் பணம் மற்றும் 3 கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அதேவேளை சந்தேக நபர் போதைப்பொருளை கடத்த பயன்படுத்திய காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் 41 வயதுடைய முல்லேரியா பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவரின் வழிகாட்டலுக்கு அமைய இந்த கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கொழும்பு குற்றவியல் பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.